ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அண்ட் கேம்ஸை எப்படி கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் வைஃபை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நான் மொபைல் ஆப்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ண போனால் ப்ளூஸ்டாக்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளூஸ்டாக்கை ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கம்ப்யூட்டரில் மொபைல் ஓஎஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர். இதை தவிர மற்ற ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்ஸும் இருக்குது, பட் இருக்கிறதுலே ப்ளூஸ்டாக் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ப்ளூஸ்டாக் எப்படி யூஸ் பண்ணுறது நான் காமிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரௌசர் போகிறேன். ப்ளூஸ்டாக் எப்படி டவுன்லோட் பண்ணுறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் நான் அங்கே கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் லோட் ஆகிருக்கு. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்துடும். வெயிட் பண்ணுங்கள். ஸ்கிப் பேட்டன் இருக்க கொடுங்க. இப்போ டவுன்லோட் ப்ளூஸ்டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூஸ்டாக் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ளூஸ்டாக் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அதனால் நான் கேன்சல் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்டாக் இங்கே வச்சுருக்கேன், அதை இன்ஸ்டால் பண்ணுறேன். இங்கே இருக்குது. எனக்கு ப்ளூஸ்டாக் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுங்கள். எனக்கு எக்ஸ்ட்ரா கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ 95 வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா 100 வரப்போகுது. வெயிட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். என்னோடய லேப்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்டரும் ப்ளூஸ்டாக்கும் ஒட்டுக்கா ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ப்ளூஸ்டாக் இன்ஸ்டால் கேட்குது. நெக்ஸ்ட் கொடுங்க. பாத் லொக்கேஷன் எல்லாம் கேட்குது. இப்போ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளூஸ்டாக் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டெப்பாக இன்ஸ்டால் ஆகும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4ன்னு. இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், அதனால் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். ஸ்டெப் 3 வந்துடுச்சு. இப்போ ஸ்டெப் 4 கம்ப்ளீட் ஆக போகுது. வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டாலிங் வந்துருச்சு. ப்ளூஸ்டாக் உங்களுக்கு சிபி யூசேஜ் அதிகமாக தான் எடுத்துக்கும், அது எதுவும் பண்ண முடியாது. உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. லேப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ப்ளூஸ்டாக் யூஸ் பண்ணும்போது வேறு எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். எனக்கு இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு டெஸ்க்டாப் வந்துருச்சு. நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூஸ்டாக்கு இங்கே இருக்கும். லோட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள். கீழே பாருங்கள், ப்ளூஸ்டாக் வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ வெல்கமில் இருக்க, கொஞ்சம் நேரம் இருங்க, லோடாகி வரும். இப்போ வந்துருச்சு பாருங்கள். இப்போ பக்கத்தில் ஆண்ட்ராய்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போயிடும். அது லோட் ஆகிட்டுருக்கு ஆண்ட்ராய்டில். கெட்டிங் ஸ்டார்டடு வருது. பார்த்தீங்கன்னா அக்ரி கேட்க, அக்ரி கொடுத்துருங்க. அப்படியே எஸ் கொடுங்க. இப்போ பேஜ் லோடே வந்துருச்சு. இப்போ நீங்கள் நெட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்,
கூகுள் ப்ளே அப்புறம் இன்ஸ்டாகிராம் 3 ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். பார்த்தீங்கன்னா மேலே லெஃப்ட் கார்னரில் உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே இருக்க கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். வெயிட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே உங்களுக்கு ஆல் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் எல்லாமே அதில் காமிக்கும். இப்போ செட்டிங்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜிலோடய வந்துருச்சு. இப்போ இதில் ஆட் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, அது யூஸ் பண்ணி நீங்கள் கூகுள் ப்ளேயில் உங்களோட அக்கௌண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுள் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே உங்களுக்கு நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, எக்ஸிஸ்டிங் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி இமெயில் இருந்துச்சுன்னா எக்ஸிஸ்டிங் கொடுங்க, இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணால் நியூ கொடுங்க, எந்த ப்ராப்ளமும் வராது புதுசாக க்ரியேட் பண்ணாலும். இப்போ நான் என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, நான் எக்ஸிஸ்டிங். இப்போ இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கேட்கும், நான் இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் பாஸ்வேர்ட் தரேன். கம்ப்ளீட் ஆச்சுன்னா நாங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. கீழே கேரோமா கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும். ஓகே கொடுங்க. இப்போ சைன்இன் ஆகிட்டுருக்கு, இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுங்கள். சைன் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆப் ஸ்டோரை எனேபிள் பண்ணணும். கீழே கண்டினியூன்ற கொடுங்க. பார்த்தீங்கன்னா மறுபடியும் அக்கௌண்ட் கேட்குது, அக்கௌண்ட் கொடுங்க. கிளிக் கொடுத்து ஓகே கொடுங்க. உங்களுக்கு ஆப் ஸ்டோர் வந்து ஆட் ஆகிடும். கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கு, லோட் ஆனது உங்களுக்கு ஆப் ஸ்டோர் ஆட் ஆகிடும். இப்போ ஆப் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ ப்ளூஸ்டாக் வந்து செட்டப் அக்கௌண்ட் கொடுக்கணும். மறுபடியும் கண்டினியூ கொடுத்தேன். ப்ளூஸ்டாக்கோட செட்டப் அக்கௌண்ட் உங்களுக்கு செட் ஆகிடும். இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நெட்டு தேவைப்படும், அது பார்த்துக்கோங்க. நெட் கனெக்ஷன் வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் எனக்கு கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து கேட்குது, நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் கேட்குது, பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒன் டைம் தான். ஒரு டைம் நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு சைன்இன் பண்ண தேவைப்படாது, அன்லெஸ் நீங்கள் வேறு ஏதாவது அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற வரைக்கும். நான் பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்துட்டேன், மறுபடியும் கரெக்டாக கொடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சைன்இன் கொடுத்தீங்க, உங்களுக்கு சைன்இன் ஆகிடும். லாகின் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள். என்னோடய கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஸ்லோவாக, சிபியூ அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக ரன் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் எல்லாமே வந்துடுச்சு. இப்போ வந்து சர்ச்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஸ் வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு கிளாஸ் ராயல் எல்லாத்துக்கும் ஃபேமஸாக எல்லாத்துக்கும் தெரியும், நான் கிளாஸ் ராயல் கொடுக்குறேன். கிளாஸ் ராயல் அங்கே டைப் பண்ணிங்கன்னா வந்துருச்சு. இப்போ நான் அதை இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜிலோடே வரும். அப்படியே கண்டினியூக்கு எப்போ கேட்டாலும் கண்டினியூ கொடுத்துருங்க. இது ஒன் டைம் செட்டப் தான், மறுபடியும் உங்களுக்கு கேட்காது ஒரு டைம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் கிளாஸ் ராயலை. பக்கத்துலேயே உங்களுக்கு இன்ஸ்டால் பட்டன் இருக்கும், அந்த இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது இன்ஸ்டால் இருக்குது, இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். நான் பேக் போகிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இங்கே இருக்குது. இதுவும் வந்து மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோர் தான், அது அப்படியே கம்ப்யூட்டரில் வருது. இப்போ நான் வேறு ஏதாவது கேம்ஸ் வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், எல்லா கேம்ஸுமே அவைலபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் பேக் போகணுன்னா மேலே ரைட் கார்னரில் பேக் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா பேக் போயிடும்.
பார்த்தீங்கன்னா உங்கள் பேக் வந்துருச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஆஃப்லைன் கேம்ஸ் வேணும்னா நீங்கள் ஆஃப்லைனில் நெட்டு தேவைப்படாது, நீங்கள் ஆஃப்லைன்லேயே விளாண்டுக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆன்லைன் கேம்ஸ் வேணும்னா நெட்டு கண்டிப்பாக கனெக்ட் பண்ணணும். ஆஃப்லைன் யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இதாகிடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூ ஸ்டாக் இருக்குது, அதை வெயிட் பண்ணிடுங்க. எல்லாம் சிபி உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டே இருக்கும். அது க்ளோஸாக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ப்ளூ ஸ்டாக் உங்களுக்கு சிபி கொஞ்சம் அதிகமாக ரன் ஆகும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் மொபைல் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஏதாவது வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.